இப்போ இந்த பிளேன் டேக் ஆஃப் ஆன உடனே ஒரு பைலட் இன்னொரு பைலட்டை பார்த்து ஷார்ட் பண்ணியிருக்காரு. இதை வந்து யாரு ஷட் பண்ணா, நீங்க ஷட் பண்ணீங்களான்னு கேட்கிறாரு. அதுக்கு அவரு நான் பண்ணலங்கிறாரு. அப்போ இது தானா நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னா இல்லவே இல்லைங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து 2 பைலட்டுமே அவங்க வந்து சொல்றதை பார்க்கும்போது அவங்க பண்ணலங்கிறாங்க. ஆனா சிஸ்டமா தானா பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. இது நம்ம சுவிட்ச் இருக்குது. இந்த ஃபியூலை வந்து ஷட் பண்றதுக்கு ஆன் பண்றதுக்கு ஒரு 2 சுவிட்ச். இது பைலட்ஸ் மட்டும்தான் பண்ண முடியும். வேற ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணனாலும் பண்ணாது. ஏன்னா எந்த கம்ப்யூட்டருக்கோ எந்த சாஃப்ட்வேருக்கோ அதை ரன் பண்ற எந்த சிஸ்டத்துக்குமே ஃபியூலை கட் பண்ற அத்தாரிட்டி எப்பயுமே கிடையாது. எதுவுமே பண்ண முடியாது. ஒன்லி பைலட்ஸ் தான் பண்ண முடியும். பைலட்ஸுக்கு எதுக்கு இந்த சிஸ்டம் வந்து வச்சிருக்காங்க அப்படின்னா, சப்போஸ் ஒரு இன்ஜின்ல ஃபயர் வந்துருச்சுன்னா அந்த இன்ஜின் வந்து ஃபியூலை ஷட் பண்ணணும். போயிட்டே இருந்ததுன்னா உங்களால எக்ஸ்டிங்விஷ் பண்ண முடியாது. அதனால பைலட் மட்டும் மேனுவல். நம்ம இதுல அநேகமா இப்ப நிறைய பேர் பார்த்துருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இது ரெண்டுமே நீங்க ஆர்டினரி சுவிட்ச் அப்படின்னா நீங்க மேல தட்டினீங்கன்னா ஆன், கீழே போட்டீங்கன்னா ஆஃப், அப்படித்தான் இருக்கு. அது மாதிரி கிடையாது. இது வந்து ஆக்சுவலா ஒரு லீவர் புல் பண்ணணும். உங்களுக்கு ஸ்ட்ரென்த் கொடுத்து மேல இழுத்து அப்புறம் தான் போடணும். திருப்பியும் அப்படியே ஆப்போசிட்ல கொண்டு போனா, சோ இது தெரியாத கைப்பட்டோ ஏதோ ஒரு பொருள் போட்டாலும் போகாது. அது வந்து பிளாக் பண்ணது வந்து ஒரு ஸ்ப்ரிங் லோடட் பிளாக் இருக்கு. சோ நீங்க வந்து இழுத்து அப்படி போடணும். திருப்பி அதை இழுத்து தான் கீழே கொண்டாந்து போடணும். இப்படி வச்சிருக்காங்க சேஃப்டிக்காக. இது வந்து வேணும்னு மட்டும்தான் பண்ண முடியும். இந்த மொத்த சம்பவங்களுமே கிட்டத்தட்ட எத்தனை நிமிஷத்துக்குள்ள சார் வந்து அப்ப வந்து எல்லாமே அரை நிமிஷம் அவ்வளவுதான். ஓ, ஒரு 60 செகண்ட்ஸ்க்குள்ள சார் 31 செகண்ட் தான் நடந்தது. அதுக்குள்ளதான். இப்ப இது எப்படி நடந்தது? இது வேணும்னு பண்ணப்பட்டதா, தெரியாத பண்ணப்பட்டதா? தெரியாத பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த மாதிரி ஒண்ணு வந்து ரீசைக்கிள் பண்றதுமாங்க. அது வந்து இங்க பண்ண மாட்டாங்க. 400 அடியில எந்த பைலட்டும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது வந்து சப்போஸ் இன்ஜின் ப்ராப்ளம் அப்படின்னா கட் பண்ணிட்டு திருப்பி ஆன் பண்றதா ரீசைக்கிளிங், வேற ஒண்ணும் இல்ல. அது வந்து 2 பைலட் ஒப்புதலோட தான் பண்ண முடியும். அதுல கை வச்சு காமிக்கணும், ரைட் ஹேண்ட் இன்ஜின் லெஃப்ட் ஹேண்ட் இன்ஜின் சொல்லிட்டு அவர் கை வைப்பாரு, இன்னொருத்தர் கன்ஃபார்ம் பண்ணுவார், அப்புறம் தான் பண்ண முடியும். நீங்க பாட்டுக்கு எடுத்த உடனே பண்ண முடியாது. வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த போன மாசம் நடந்த ஏர் இந்தியா அந்த போயிங் பிளைட்டோட ஆக்சிடென்ட் அகமதாபாத்ல வந்து நடந்துச்சு. சோ அந்த ஆக்சிடென்ட் சம்பந்தமா இந்திய விமான விபத்து புலனாய்வு பயிலகம் வந்து இன்னைக்கு முதல் தகவல் அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதோட டீடைல்ஸ் பத்தி வந்து பேசலாம் சார். என்னென்ன முக்கியமான விஷயங்கள், மேஜர் ரிவ்யூலா என்ன சார் வந்து பண்ணிருக்காங்க? இது வந்து ஒரு 15 பக்கம் ரிப்போர்ட் வந்திருக்குது, பிரிலிமினரி ரிப்போர்ட்னு. நான் முதல்ல அந்த பிரிலிமினரி ரிப்போர்ட்டுக்கான காரணம் சொல்றேன். ஏன் 30 நாள் அவசரமா கொடுக்கணும் அப்படின்னா, அந்த மொத்த ஃபைண்டிங்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு 1 வருஷம் ஆகலாம், சமயத்துல அதுக்கு மேல கூட ஆகலாம். அதுக்கு நடுவுல ஏதாவது ஒரு இன்ஜின்ல ஃபால்ட் அல்லது ஏதாவது ஒரு ஸ்விட்சஸ்ல ஃபால்ட், ஏதாவது சாஃப்ட்வேர்ல ஃபால்ட் அப்படின்னா அதை வந்து சரி பண்ணலன்னா அதே மாதிரி பேட்டர்ன்ல இன்னொரு விபத்து நடந்துடக்கூடாது. இது வந்து யாரோ ஃபிங்கர் பாயிண்ட் இவங்க மேல தப்பு அவங்க மேல தப்புங்கிறதுக்காகவே இந்த ஃபைண்டிங்ஸ் கிடையாது. அந்த தப்பு கண்டுபிடிக்கிறதே வந்து இந்த தப்பை திருப்பி ரிப்பீட் பண்ண வேணாங்கிறதுக்காக, அதுக்கான வழிமுறையை கொண்டு வரதுக்காக தான் கண்டுபிடிக்கிறது. அதனால இந்த பிரிலிமினரி ரிப்போர்ட்டுங்கிறது ஏதாவது ஒரு ஃபால்ட் கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா அந்த ஃபால்ட்டை வந்து சரி பண்ண சொல்லி நமக்கு மற்ற ஏர்லைன்ஸுக்கு மற்றவங்களுக்கு அந்த போயிங்க்கு அல்லது ஏர்பஸ்க்கு அவங்களுக்குலாம் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த பர்டிகுலர் இதுல வந்து எந்த ரெக்கமெண்டேஷனுமே இல்லை. அப்போ வந்து இதுல வந்து எதுவுமே சிஸ்டத்துலயோ அல்லது மெயின்டெனன்ஸ்லயோ அந்த ஃபால்ட் இருக்கிற மாதிரி கண்டுபிடிச்ச மாதிரி தெரியல. முதல்ல நம்ம பேசும்போது சொல்லியிருந்தோம், ஃபர்ஸ்ட் நாள் லாஸ் ஆஃப் பவர், அது பவர் இல்லாதனாலதான் கீழே இறங்கிச்சுன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. ஆனா லாஸ் ஆஃப் பவர் 2 இன்ஜின்லயும் போகாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால ஒருவேளை 2 இன்ஜின்லயும் பேர்ட் ஸ்ட்ரைக்கா இருக்குமான்னு ஒரு சந்தேகத்தை கிளப்பணும். அப்புறம் பாத்தீங்கன்னா அதுல பின்னால எந்த வித அந்த சிம்டம்கான ஒரு புகை மாதிரி வரும், ஏதாவது ஒண்ணு வரும், ஃபிளேம் அவுட் ஆன மாதிரி ஏதாவது நடக்கும், ஒன்னும் தெரியலன்னு உடனே அந்த கான்செப்ட் போய் 2வது நாள் வந்து அந்த ஃபிளாப் செட்டிங்லயும் அந்த லேண்டிங் கியர்னால ஒருவேளை விழுந்திருக்குமா அப்படின்னு சொல்லி பேசணும். 3வது நாள் ஃபியூயல் வந்து கண்டாமினேட் ஆயிருக்குமான்னு பேசணும். இப்போ இது எல்லாமே ரூல் அவுட் ஆயிடுச்சு. லாஸ் ஆஃப் பவர் ஒண்ணுதான் நிக்குது, மற்றது எல்லாம் ரூல் அவுட் ஆயிடுச்சு. லாஸ் ஆஃப் பவர் வந்து ஒரு டேக் ஆஃப் ஆகும்போது 155 நாட்ஸ், அது கரெக்டா எந்த ஸ்பீட்ல டேக் ஆஃப் ஆகணுமோ அதுலதான் ஆச்சு. அது முடிய எந்த மிஸ்டேக்கும் காமிக்கல, எந்த சயின்ஸும் காமிக்கல. ஆன உடனே அதுக்கு நார்மல் கிளைம் தான் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. பண்ண ஆரம்பிக்கும் போது 180 நாட்ஸ் படி போயிருக்கு மேக்சிமம். ஆனா கிட்டத்தட்ட நம்ம கிரவுண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா வெறும் 425 அடி தான் போயிருக்கு. ஏன்னா 625 அடி நம்ம பேசிட்டு இருந்தோம்.
அது வந்து மீன் சி லெவல், அதாவது கடல் மட்டத்துல இருந்து தான் 625. ஏன்னா அந்த இது வந்து அந்த அகமதாபாத் ஃபீல்ட் எலிவேஷனுங்கிறது வந்து கடல் மட்டத்துல இருந்து 195 அடி. அது கழிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப உயரம் கம்மி தான் அவங்க பறந்தது. அதனாலதான் அவங்களால ரெக்கவர் பண்ண முடியல. இப்ப இதுல என்ன ஆயிருக்குன்னா 2 இன்ஜின் பவர் போச்சுங்கிறது உறுதி. அது எப்படி போச்சுங்கிறதா இப்ப கொஸ்டின். இப்ப எப்படி போச்சு அப்படின்னா, இவங்க வந்து இந்த இதுல நீங்க இப்ப பாத்திருப்பீங்க, அநேகமா மீடியால வந்திருக்கும். இது நான் முதலே சொல்லியிருக்கேன், 2 சுவிட்ச் இருக்குது. இந்த ஃபியூலை வந்து ஷட் பண்றதுக்கு, ஆன் பண்றதுக்கு ஒரு 2 சுவிட்ச். இது பைலட்ஸ் மட்டும்தான் பண்ண முடியும். வேற ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணனாலும் பண்ணாது. ஏன்னா ஏதாவது சிஸ்டத்துல ஃபெயிலியர் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டுக்கும் செப்பரேட் சாஃப்ட்வேர், எல்லாமே கம்ப்யூட்டர் கண்ட்ரோல், டிஜிட்டலி கம்ப்யூட்டர் கண்ட்ரோல் சிஸ்டம் தான். சப்போஸ் ஏதாவது ஒரு சிஸ்டத்துல ஃபால்ட் இருந்ததுன்னா அது ரெண்டுக்கும் சம்பந்தமே இல்லை. இது ஒரு தனி சாஃப்ட்வேர், அதுக்கு ஒரு தனி சாஃப்ட்வேர். ஸோ ரெண்டும் ஒன்னா போகாது டு பிகின் வித். அப்படி ஏதாவது ரெண்டு போற சூழ்நிலை வந்ததுனால எப்படி வந்தாலும் அந்த வால்வ் வந்து மொத்தமா ஓப்பன் ஆகி ஃபுல் பவர்ல ஓட ஆரம்பிக்கும் ஒளி கட் பண்ணாது. வால்வ் வந்து மூடாது. அது பேர் தான் ஃபெயில் சேஃப் மெத்தட்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஃபெயில் சேஃப் மெத்தட் பிரகாரம் எந்த கம்ப்யூட்டருக்கோ எந்த சாஃப்ட்வேருக்கோ அதை ரன் பண்ற எந்த சிஸ்டத்துக்குமே ஃபியூலை கட் பண்ற அத்தாரிட்டி எப்பயுமே கிடையாது. எதுவுமே பண்ண முடியாது. ஒன்லி பைலட்ஸ் தான் பண்ண முடியும். பைலட்ஸுக்கு எதுக்கு இந்த சிஸ்டம் வந்து வச்சிருக்காங்க அப்படின்னா, சப்போஸ் ஒரு இன்ஜின்ல ஃபயர் வந்துருச்சுன்னா அந்த இன்ஜின் வந்து ஃபியூலை ஷட் பண்ணணும். போயிட்டே இருந்ததுன்னா உங்களால எக்ஸ்டிங்விஷ் பண்ண முடியாது. அதனால பைலட் மட்டும் மேனுவல். அதுவும் நீங்க எப்படி பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம இதுல அநேகமா நிறைய பேர் பார்த்திருப்பீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இது ரெண்டுமே நீங்க ஆர்டினரி சுவிட்ச் அப்படின்னா, நீங்க மேல தட்டினீங்கன்னா ஆன், கீழே போட்டீங்கன்னா ஆஃப், அப்படித்தான் இருக்கு. அது மாதிரி கிடையாது. இது வந்து ஆக்சுவலா ஒரு லீவர் புல் பண்ணணும், உங்களுக்கு ஸ்ட்ரென்த் கொடுத்து மேல இழுத்து அப்புறம் தான் போடணும். திருப்பியும் அப்படியே ஆப்போசிட்ல கொண்டு போறோம். சோ இது தெரியாத கைப்பட்டோ ஏதோ ஒரு பொருள் போட்டாலும் போகாது. அது வந்து பிளாக் பண்ணது வந்து ஒரு ஸ்ப்ரிங் லோடட் பிளாக் இருக்கு. சோ நீங்க வந்து இப்படி இழுத்து அப்படி போடணும், திருப்பி அதை இழுத்து தான் கீழே கொண்டாந்து போடணும். இப்படி வச்சிருக்காங்க சேஃப்டிக்காக. இது வந்து வேணும்னு மட்டும்தான் பண்ண முடியும். இப்போ இந்த பிளேன் டேக் ஆஃப் ஆன உடனே பவர் லாஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம். பவர் லாஸ் ஆகும்போது ஒரு பைலட் இன்னொரு பைலட்டை பார்த்து ஷார்ட் பண்ணிருக்காரு. எந்த பைலட் யாரை கேட்டாருன்னு தெரியல. இந்த ரிப்போர்ட்ல அது வந்து இருக்கு. இதை வந்து யாரு ஷட் பண்ணா, நீங்க ஷட் பண்ணீங்களான்னு கேக்குறாரு. அதுக்கு அவரு நான் பண்ணலங்கிறார். அப்போ இது தானா நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னா இல்லவே இல்லைங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இது வந்து இந்த ஸ்ப்ரிங் லோடட் அப்படியே இருந்தாலும் 2 சுவிட்சும் ஒரே நேரத்தில், அது ஒன் ஆஃப்டர் another. ஒரு சுவிட்ச் கீழே இந்த பக்கம் விழுந்தோன்னு வித்தின் 1 செகண்ட்ல இன்னொரு சுவிட்ச் ஸ்டாப் பண்ணிருக்கு. 2 சைமல்டேனியஸ்ல நடந்திருக்குது. இது வந்து எப்படி ஒரு சாத்தியம்னு எப்படி பாக்குறதுன்னு எனக்கு தெரியல. நிச்சயமா இதுக்கு இப்போதைக்கு விடை கிடையாது. நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ வந்து 2 பைலட்டுமே அவங்க வந்து சொல்றதை பார்க்கும்போது அவங்க பண்ணலங்கிறாங்க. ஆனா சிஸ்டமா தானா பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்படிங்கும்போது பெரிய பெரிய கேள்விக்குறிகள், புது கேள்வியை எழுப்பிடுச்சு. ஆனா இப்போ தெரிஞ்சது, இன்ஜின்லயோ அந்த சுவிட்ச்லயோ அந்த ஃபால்ட் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன் அப்படின்னா, திருப்பி இதை பார்த்துட்டு அந்த இன்னொரு பைலட் வந்து என்ன பண்ணியிருக்காரு, திருப்பியும் அதை புல் பண்ணி மேல போட்டாரு. ரன் அதாவது ஃபியூலை சப்ளை கொடுத்துட்டாரு. 2 இன்ஜினுக்கும் கொடுத்துட்டாரு. கொடுத்த உடனே அந்த கேப்டன் சைடுல இருக்கிற இன்ஜின் பாத்தீங்களா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அது வந்து ஸ்பூல் இது பண்ணிடுச்சு, இக்னிட் பண்ணிடுச்சு. அது வந்து அந்த ஸ்பூல் பண்ணி அந்த பவர் ஃபுல்லா கிடைக்கிறதுக்கு ஒரு அந்த லேக் இருக்கும், அந்த ஸ்பீடு கிடைக்கிறதுக்கு. அது முடிய அவங்களுக்கு அந்த ஹைட் உயரம் பத்தல. இல்லாட்டினா அந்த ஒரு இன்ஜின் கூட போதும். அப்படியே அது உடனே பவர் கொஞ்சம் கிடைச்சிருந்தா கூட அது சிங்க் ஆகுறதை நிறுத்திட்டு அப்படியே பிளாட்டா போய் அப்படி மேல போயிருக்கும். அப்ப இன்னொரு இன்ஜின் எனி செகண்ட் அதுவும் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ இந்த சுவிட்ச் திருப்பி இவங்க ஆன் பண்ணாங்க பாத்தீங்களா, திருப்பி பின்னால வரல. ஸோ ஆட்டோமேட்டிக்காலாம் பின்னால வரல, அது வந்திருக்கும் வாய்ப்பு இல்லை. இப்ப என்ஜின் நல்லா ஒர்க் பண்ணும். அதனாலதான் இதுல எந்த ரெக்கமெண்டேஷன் இல்லை. பாத்தீங்கன்னா 30 நாள் ரிப்போர்ட் எதுக்குன்னா பியூர்லி ரெக்கமெண்டேஷன். இது மாதிரி ஒரு சம்பவம் இன்னொன்னு நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து இது வந்து இந்த போயிங்கோ அல்லது இந்த சுவிட்ச் மேனுஃபேக்சரருக்கோ அல்லது இன்ஜின்கோ எந்த ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஏன்னா இது எல்லாம் கிளியரா இருக்குது, எல்லாம் தெளிவா தான் ஓடிட்டு இருக்கு. இப்ப இது எப்படி நடந்தது, இது வேணும்னு பண்ணப்பட்டதா, தெரியாத பண்ணப்பட்டதா, தெரியாத பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த மாதிரி ஒண்ணு வந்து ரீசைக்கிள் பண்றதுமாங்க, அது வந்து இங்க பண்ண மாட்டாங்க. 400 அடியில எந்த பைலட்டும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது வந்து சப்போஸ் இன்ஜின் ப்ராப்ளம் அப்படின்னா கட் பண்ணிட்டு திருப்பி ஆன் பண்றதா ரீசைக்கிளிங், வேற ஒண்ணும் இல்லை. அது வந்து 2 பைலட் ஒப்புதலோட தான் பண்ண முடியும். அதில் கை வச்சு காமிக்கணும், ரைட் ஹேண்ட் இன்ஜின் லெஃப்ட் ஹேண்ட் இன்ஜின் சொல்லிட்டு அவர் கை வைப்பாரு, இன்னொருத்தர் கன்ஃபார்ம் பண்ணுவார், அப்புறம் தான் பண்ண முடியும். நீங்க பாட்டுக்கு எடுத்த உடனே பண்ண முடியாது. இதுல வந்து இந்த கேள்வியே எல்லாருக்குமே புதுசா இருக்கு. இது மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்களே தானா எந்த சூழ்நிலையும் பண்ண முடியாது. அப்படி இருந்தாலும் இன்னொரு பைலட் ஷவுட் பண்ணிட்டாவது பண்ணிருப்பாங்க.
நான் வந்து இது எமர்ஜென்சி பண்றேன், இது ஃபியூல் இதாயிடுச்சுன்னு சொல்லிட்டு கட் பண்ணி ஆன் பண்றேன்னு சொல்லி தான் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து சொல்லாத பண்ணிட்டு எனக்கு தெரியாதுன்னு ஒருத்தர் கிளைம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து இப்போதைக்கு இந்த நிலைமையில இருக்குது. ஒண்ணு தெரியல. ஆனா இப்போ வந்து டவுன் டு இந்த ஃபியூல் கட் எப்படி நடந்தது? ஃபியூல் போகாதனால தான் இன்ஜின் பவர் இல்லைங்கிறது தெரிய வருது. அதாவது ஃபியூவல் வந்து சப்ளை கிடைக்காததுனால ஒரு இன்ஜின் வந்து ஷட் வந்து ஆயிருக்கு. ஆனா நீங்க சொன்ன மாதிரி ஒரு இன்ஜினுக்கு வந்து பவர் வந்து கிடைச்சிருச்சு. பட் இன்னொரு இன்ஜின் ஒரு இன்ஜினுக்கு கிடைக்கல. ரெண்டுமே ஷட் டவுன் ஆயிடுச்சு. ரெண்டுமே ஆன் பண்ணாங்க. திருப்பி அந்த இது வந்து அந்த லீவர் வந்து திருப்பி ரன் பொசிஷன்ல போட்டாங்க. கட் ஆஃப்ல இருந்து ரன் போட்டாங்க. பட் ஆனா அதுக்கான டைம் வந்து பத்தல. அது சப்ளை ஆகுறதுக்கான டைம் வந்து பத்தல. இந்த பிளேன் வந்து ஒரு 1000 அடி முடி போயிட்டு இது நடந்துருதுன்னு வச்சுக்கோங்க தம்பி. ஓகே ஓகே. ஒண்ணுமே நடந்திருக்காது. நமக்கு இது வந்து ஒரு சம்பவமே இருக்கு. நமக்கு தெரிய கூட தெரியாது வெளியே. ஏன்னா என்ன ஆயிருக்கும்னா அவங்க வந்து அப்படியே இவங்க சொல்ற மாதிரி ஒருவேளை அந்த மாதிரி நடக்கிற வாய்ப்பு இல்ல. ஆட்டோமேட்டிக்கா அது ஏதாவது ஷட் பண்ணியிருந்து திருப்பி ஆன் பண்ணியிருந்தாங்களா அது படி ரன் பண்ணிருக்கோம் போயிருப்பாங்க. அவ்வளவுதான். கொஞ்சம் ஒரு 200-300 அடி கீழே வந்துட்டு அப்புறம் மேல போயிருக்கும். அதனால இது வந்து ஒரு சம்பவமாவே நமக்கு தெரிஞ்சிருக்காது. இது வந்து எல்லாமே ரொம்ப லோ லெவல்ல 425 அடிதான் உயரம். அந்த உயரத்துல நீங்க எதுவுமே பண்ண முடியாது. அதாவது உங்களுக்கு திங்க் பண்ணவும் முடியாது, ரியாக்ட் பண்ணவும் முடியாது. ஈவன் மிஷின் ரியாக்ட் பண்றதுக்கும் ஒரு டைம் இருக்கு. நீங்க போட்டு இப்ப அதுக்காக தான் சொல்ல வரேன். திருப்பி அவங்க ஃபியூல் கொடுத்த உடனே ஓட ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. இன்ஜின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த பவர் பவர் லிஃப்டிங் பவர் ஃபுல் பவர் வரதுக்கு முன்னாடி போயிடுச்சு பில்டிங்ல. இந்த தகவல் அறிக்கையில வந்து இந்த புலனாய்வு பயிலகம் வந்து என்ன வந்து தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா 2018லயே நாங்க இந்த லிவர் குறிச்சு இந்த சுவிட்ச் குறிச்சு ஒரு விஷயத்த வந்து நாங்க ஏர் இந்தியாவுக்கு வந்து தகவலா வந்து கொடுத்திருந்தோம். இது வந்து ரொம்ப வருஷம் முன்னாடியே நாங்க சொன்ன ஒரு விஷயம் தான். பட் அத அவங்க வந்து கருத்துல எடுத்துக்கிட்டு வந்து பண்ணிருக்கணும். இத நாங்க முன்னாடியே மென்ஷன் பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு ஆதாரப்பூர்வமா வந்து அவங்க இது நான் பார்க்கல. ஆனா ஒரு சில பேர் பேசுனதை கேட்டேன். இது மாதிரி 2000 ஆனா எக்ஸாக்ட்லி அது எப்படின்னு தெரியல. ஆனா இது வந்து திருப்பியும் அதேதான் தம்பி. அதாவது இது வந்து ரெண்டுமே எப்படி ஷட் ஆகும், ரெண்டும் அந்த ஒன் மினிட் லேக்ல எப்படி ஷட் ஆகும், அது வந்து எப்படி அது வந்து ஸ்ப்ரிங் லோடட் சிஸ்டம் எப்படி ரெண்டுமே ஃபெயிலியர் ஆகும் ஒரே நேரத்துலங்கிறதுக்கு எனக்கு விட தெரியல ரியலி. ஆனா அந்த 2018 ஏதோ நானும் கூட பார்த்தேன், யாரோ சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அதனுடைய முழு விவரம் எனக்கு தெரியல. எப்படி எந்த சூழ்நிலையில ஷட் ஆச்சு எப்படி ஷட் ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லாமே என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃபெயில் சேஃப் மெத்தட் அப்படின்னா இது மாதிரி நம்ம வந்து மேனுவல் இன்புட் போடலன்னா அது வந்து கம்ப்யூட்டர் வந்து ஓபன் தான் பண்ணிவிடும். ஃபுல் ஃபோர்ஸ்ல ஓட விடும் இன்ஜின், அவ்வளோ கட் பண்ணாது. ஓகே ஓகே ஓகே, அதுவே கட் பண்ணாது. பட் இது வந்து யாராவது மேனுவலா கையில வந்து பண்ணாதான் இந்த சுவிட்ச் லிவருக்கான இதை வந்து ஆப்ரேட்டே பண்ண முடியுமே தவிர அதுவா ஆக வாய்ப்பே இல்லைன்னு தான். வாய்ப்பு இல்லைங்கிறதான் உண்மை. அதுதான் உண்மை. ஓகே சார். வேற என்னென்ன முக்கியமான தகவல் வந்து சொல்லுங்க. இப்ப எல்லாமே இது ஒண்ணுதான் ஃபோக்கஸ் பண்ணிருக்கு. இப்ப நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஃபியூல் கண்டாமினேஷன் ரூல் அவுட் பண்ணிட்டாங்க. அது மாதிரி ஒண்ணும் இல்ல. பேர்ட் ஸ்ட்ரைக் இல்ல, வெதர் காரணம் இல்ல, நம்ம என்னென்னலாம் காரணமா இருக்கலாம் பாசிபிலிட்டி, அந்த ஃபிளாப்ஸ் எல்லாமே எதுவுமே இல்ல. எல்லாமே ரூல் அவுட் பண்ணிட்டு நேரோ டவுன் டு ஃபியூல் கட் ஆஃப். இந்த கட் ஆஃப் நம்ம வந்து எதனால நடந்தது, நம்ம டெலிபரேட்டா வேணும்னு பண்ணாங்களா அல்லது தானா நடந்ததாங்கிறது தான் இப்போ $1 million கொஸ்டின். இந்த என்ஜின் ஸ்டார்ட் ஆனதுக்கு நிறைய எவிடன்ஸ் இருக்குது. ஏன்னா அங்க இன்னும் ஸ்பூல் ஆயிடுச்சு. அதே மாதிரி அந்த இஜிடின்னு டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த எக்ஸாஸ்ட் கேஸ் டெம்பரேச்சர் வந்து ரைஸ் பண்ணும். அது வந்து உள்ள காமிச்சிருக்கு. அதெல்லாம் ரைஸ் ஆச்சுன்னு எஃப்டிஆர்ல இருக்குது கரெக்டா. ஸோ இன்ஜின்லயோ அந்த சுவிட்சஸ்லயும் மால் ஃபங்க்ஷன் இருக்கிற மாதிரி சோஃபார் இந்த ரிப்போர்ட்ல எதுவும் காமிக்கல. அப்படி ஏதாவது இருந்திருந்தால், நீங்க சொல்ற மாதிரி இருந்திருந்தா அந்த சுவிட்சஸ் எல்லாம் செக் பண்ண சொல்லி எல்லாருக்கும் ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருப்பாங்க. இன்னும் இந்த விபத்து வந்து நடந்ததுக்கு முக்கிய காரணமா வந்து அந்த லிவர் பிரச்சனை தான் வந்து இருக்குன்ட்டு வந்து சொல்றீங்க சார். வேற ஏதாவது சாத்தியக்கூறுகள் வந்து வேற எதுவும் இல்ல. எல்லாமே கொடுத்திருக்கிற தகவல் அடிப்படையில் இவங்க கொடுத்த அடிப்படையில எல்லாமே ரூல் அவுட் ஆயிடுச்சு. இது ஒண்ணுதான். ஃபியூல் போகல, அதுக்கு வந்து சுவிட்சும் கட் ஆஃப் ஆனதுக்கு அந்த பொசிஷன்ல இருந்து திருப்பி பண்ணாங்க. இவ்வளவுதான் தெரியுது ஒளி. இதுக்கு முதல்ல அந்த இன்னொரு பக்கம் ஒரு சந்தேகம் கலப்படுறாங்க. எப்படி அப்படின்னா அது வந்து ரீசைக்கிள் பண்றதுக்கு, ரீசைக்கிள் அப்படின்னா கம்ப்ளீட்டா டேக் ஆஃப் ஆன உடனே என்ஜின் பவர் ரெண்டுலயும் போயிடுச்சு. அதை வந்து திருப்பி பவர் வர வைக்கிறதுக்கு கட் பண்ணிட்டு திருப்பி ஆன் பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பார்த்தா கூட ரீசைக்கிள் பண்றவங்க கட் பண்ணிட்டு அவங்களே பண்ணிருப்பாங்க. இந்த கான்வர்சேஷன் வந்திருக்காது. ஒரு பைலட் வந்து இது யாரு இருக்கா, எதுக்கு கட் பண்ணுன்னு கேட்டு அப்புறம் இன்னொருத்தர் நான் பண்ணலன்னு சொல்ல, அப்புறம் அவர் திருப்பி கொண்டு வர, அப்ப அந்த இன்டென்ஷனும் எனக்கு எதுவும் டவுட்டா இருக்குது. ரீசைக்கிள் இன்டென்ஷனும் இல்லையே. அப்படி இருந்தாலும் ரீசைக்கிள் பண்ணுன்னா இன்னொருத்தர் அதாவது ஓகே அவகாசம் இல்லை, 400 அடியில எதுவுமே பேச கம்யூனிகேட் பண்ண கூட பண்ணல, குயிக்கா ஆக்ட் பண்ணணும்னு நினைச்சா கூட அட்லீஸ்ட் சொல்லிட்டே அதை பண்ணியிருப்பாரு. சொல்லாது நடந்திருக்காது.
ஆமா சார். அதனால இப்ப பவர் லீவர் 2 லீவரும் தானா பின்னால போயிடுச்சுங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா அது பொறுத்திருந்து அப்படியா? தான் பார்க்கணும். இந்த மொத்த சம்பவங்களுமே கிட்டத்தட்ட எத்தனை நிமிஷத்துக்குள்ள சார் வந்து அப்ப வந்து நடந்தது? எல்லாமே ஃப்ளைட் வந்து கிளம்புனதுல இருந்து. 1/2 நிமிஷம் அவ்வளவுதான். ஓ! ஒரு 60 செகண்ட்ஸ்க்குள்ள சார் மொத்தமா? 31 செகண்ட் என்னமோ தான் நடந்திருக்கு எல்லாமே. அதுக்குள்ளதான். ஓ! ஓகே. அப்பதான் கிளம்பி இருக்கு. வெரி அதுக்குள்ளேயே வந்து கிரிட்டிக்கல். எல்லாமே கிரிட்டிக்கல். நம்ப டாட்ஜ் இது. ஓகே, ஓகே. இதனுடைய ரிசல்ட் வரட்டும். அப்புறம் தான் பேசணும். இப்ப வந்து யார் மேலயும் நம்ம ம். பாயிண்ட் அவுட் பண்ண முடியாது ஆதாரம் இல்லாத. பட் ம். பார்க்கலாம் எப்படி. இந்த வாய்ஸ் இதையுமே வந்து தவிர்த்து வேற ஏதாவது முக்கியமான ஃபங்ஷன்ஸ் பத்தி, வேற ஏதாவது தப்பா வந்து நடந்தத பத்தி ஏதாவது வந்து ரிவீல் ஆயிருக்கா சார்? இல்ல. இந்த முதல் தகவல் அறிக்கையில. இல்ல. இதுல அது ரிவீல் ஆகல. ஓகே சார். இது வந்து ஃபர்ஸ்ட் தகவல் அறிக்கை சார். இது ஒரு ஃபர்ஸ்ட் தகவலுக்கு ரெக்கமெண்டேஷன் 2 அடிப்படையில விஷயம் தான். ஃபுயல் வால்வ் வந்து ஓகே ஷட் சார். பண்ணிருக்கு. ஒருத்தர் கொஸ்டின் பண்ணியிருக்காரு. திருப்பி ரீஸ்டார்ட் ம். பண்ணியிருக்காரு. ஆமா. ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு. ம். ஆனா ரீஸ்டார்ட் ம். ஆயிட்டு இருக்கும்போதே போய் உள்ள இடிச்சிருச்சு பில்டிங்ல. அவ்வளவுதான். இவ்வளவுதான் நம்ம சுருக்கமா சொல்ல போனா. ஓகே சார். இன்னும் அடுத்த கட்ட தகவல்லாம் வந்து நமக்கு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு சுமாரா எவ்வளவு சார் ஒரு காலக்கெடு வந்து நான் ஆகும்? வந்து 1 வருஷம் ஆகும்னு எதிர்பார்க்கிறேன். 1 வருஷமா சார்? அவ்வளவு வந்து ஆயிருமா? மொத்த டீடைல்ஸா வந்து எடுக்கிறதுக்கு வந்து ஆமா. சொல்றீங்களா சார்? 1 வருஷம் கம்ப்ளீட்டா ஃபுல் தகவல் வருது. ஓகே சார். தகவல்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப வந்து நன்றி சார். இன்னும் நன்றி. அடுத்தடுத்த கட்டமா இந்த பிளாக் பாக்ஸ் சம்பந்தமா, இந்த ஏர் இந்தியா சம்பந்தமா, இந்த விபத்து சம்பந்தமா ஏதாவது ஒண்ணு இருந்துச்சுன்னா நம்ம அதுல வந்து மீட் கண் பண்ணலாம் சார். நன்றி கண்டிப்பா. சார்.